ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நிறைய கார் வச்சிருக்கிற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஆல்டோ 800ஓட கம்ப்ரஸர் கிளட்ச் அசெம்பிளி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்னா, இது யூசுவலாக எல்லா இடத்துலையும் சொன்னது தான். இந்த கஸ்டமர் பொறுத்தவரையிலும் ஏசி ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய கடை விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. இதில் வந்து கம்ப்ரஸர் கிளட்ச்சு போயிட்டுருக்குங்க. ஏன் போயிட்டுருக்குன்னு சொன்னால், ஸோ இது வந்து மேக்னெட்டு, இது வந்து புள்ளி, இது புள்ளியோட கேப்பு. ஸோ இந்த பேரிங் வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பால்ஸ்லாம் கொட்டிடும். இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த வைப்ரேஷனில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் ஓவர் ஆகிட்டு இந்த காயில் போகிற நிலமை வந்துடும். சிலது வந்து காயில் போயிடும், சிலது மேக்னெட் காயில். ஸோ இதுக்கு வந்து ஏன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்துக்காக என்டையர் கம்ப்ரஸர் சிஸ்டம், ஏசி சிஸ்டம், டோட்டலாகவே ஏசி எல்லா யூனிட்டையும் புதுசாக மாற்றிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு கிளட்ச் மாற்றுறது மூலிமா ஒரு 80% நம்ம திரும்பி அதே கம்ப்ரஸரை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இது ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, ஸோ கம்ப்ரஸரும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து கண்டிப்பாக ஏசி கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் காயில் என்டையர் சிஸ்டமே மாற்றினா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு பார்ட்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஏதாவது மாற்றாம விட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ கரெக்டான மெக்கானிக்கிட்ட போயிட்டு இந்த கிளட்ச் மட்டும் போயிருக்கான்னு நீங்கள் கேட்டு, இந்த கிளட்ச் அசம்பிளியை மட்டும் நீங்கள் தாராளமாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எரிகிற மாதிரியாகவோ, இல்லை ஏதாவது ஸ்மெல்லு வர மாதிரியாகவோ, இல்லை ஏதாவது நாய்ஸ் கேட்குற மாதிரி இருந்தால் இன்ஜின் சைடில் உடனடியாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு, ஏசியில் இந்த மாதிரி புகை ஏதாவது வர மாதிரி இருந்தாக்கா நீங்கள் ஏசி மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.